Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாரசீக வளைகுடாவையும் அரபிக்கடலையும் இணைக்கும் ஹோர்முஸ் நீரிணை உலக எரிசக்தி வர்த்தகத்தில் மிக முக்கியமான பாதையாக திகழ்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியில் இந்த வழித்தடம் முக்கிய பங்கு வகிப்பதால் அதை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சுங்கவரி வசூலிக்க முயற்சித்து வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் அதன் தாக்கம் மத்திய கிழக்கை மட்டுமல்லாமல் இந்தியா முதல் ஐரோப்பா வரை எரிபொருள் விநியோகத்தை பாதிக்கும். இதனால் சர்வதேச பொருளாதாரமே ஸ்தம்பிக்கும் சூழல் ஏற்படும். இதனால்தான் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக கட்டுப்படுத்த அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஆனால் இந்த விவகாரத்தின் ஆழத்தில் சென்று பார்த்தால் இன்னொரு பெரிய கேள்வி எழுகிறது. அமெரிக்காவின் உண்மையான கவலை ஈரான் மட்டும்தானா, அல்லது ஈரானின் பின்னால் அதிகரித்து வரும் சீனாவின் செல்வாக்கா என்பதுதான் அந்த கேள்வி. கடந்த சில ஆண்டுகளாகவே சீனா மற்றும் ஈரான் இடையிலான பொருளாதார உறவு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக எரிசக்தி துறையில் சீனாவுக்கு ஈரான் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வருகிறது. உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை தன்வசம் வைத்திருக்கும் சீனாவுக்கு தங்குதடையின்றி எரிபொருள் தேவைப்படுகிறது. அதன் பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய கிழக்கு நாடுகளின் எண்ணெய் விநியோகம் முக்கியமானது என்பதால் மத்திய கிழக்கில் சீனாவின் பொருளாதார மற்றும் அரசியல் ஈடுபாடு அதிகரித்து வருகிறது. இதுதான் அமெரிக்காவின் கவனத்தை சீனா பக்கம் திருப்பியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான போட்டி இப்போது வெறும் வர்த்தக போராக மட்டும் இல்லாமல் அதிகார போட்டியாகவும் மாறியுள்ளது. உலகின் முக்கிய பகுதிகளில் யாருடைய செல்வாக்கு அதிகம் என்ற கோணத்தில் அமெரிக்காவும் சீனாவும் ஒன்றையொன்று மல்லு கட்டி வருகின்றன. அதனால்தான் தென்சீன கடல் முதல் மத்திய கிழக்கு வரை உலகின் பல பகுதிகளில் இந்த போட்டியின் தாக்கம் தெளிவாக தெரிகிறது. இந்த அதிகார போட்டியின் தாக்கம் வல்லரசு நாடுகளோடு மட்டும் நின்று விடுவதில்லை. உலகின் மறுபக்கத்தில் இருக்கும் சாதாரண மக்களின் வாழ்க்கையிலும் இது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே தென்சீன கடலுக்கு உரிமை கொண்டாடும் சீனா அந்த கடலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பிலிப்பைன்ஸ், வியட்நாம், மலேசியா, புருனே மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிறது. தென்சீன கடலில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரோந்து செல்வதுடன் கடற்படை பயிற்சியையும் நடத்தி சீனா தனது அண்டை நாடுகளை தொடர்ச்சியாக மிரட்டி வருகிறது. மேலும் அங்கு செயற்கை தீவுகள் அமைப்பது, இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்குவது என சீனா தனது இருப்பை வலுப்படுத்தி வருகிறது. இந்த பின்னணியில்தான் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உரிமை கொண்டாடுவதற்கு அமெரிக்கா திட்டவட்டமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஈரானை அனுமதித்தால் அது சீனாவுக்கும் தென்சீன கடலில் நிரந்தரமாக ஆதிக்கம் செலுத்த பாதை வகுத்து கொடுத்ததை போல மாறிவிடும் என்று அமெரிக்கா கருதுகிறது. ஒரு பக்கம் ஆசியாவில் தென்சீன கடல், இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கில் ஹோர்முஸ் நீரிணை. உலகின் முக்கியமான கடல் வழி தடங்களில் யாருடைய செல்வாக்கு அதிகம் என்ற போட்டிதான் அமெரிக்கா சீனா மோதலின் அடிப்படையாக மாறியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையில் எழும்பும் அலைகள் வெறும் கடல் அலைகளாக மட்டுமன்றி மாறிவரும் உலக அதிகார சமநிலையின் அறிகுறிகளாகவும் மாறியுள்ளன. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.